ஃபாரினர்ஸ் நிறைய பேர். அம்மா ரேட்டு எல்லாமே. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, வர்க்கலாவில் நைட் மார்க்கெட்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து கம்மியாக இருக்கும். பட் ஆனால் நைட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஊரில் சந்தைலாம் போடுறாங்களே, அது மாதிரி நைட் டைமில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறது. ஏன்னா மோஸ்ட் எல்லாத்துலேயும் நைட்டு தான் நிறைய பேர் வந்து அவங்களோட ஷாப்பிங்கு பர்ச்சேஸு எல்லாமே பண்ணுறாங்க. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கோவாவில் எப்படி நைட் லைஃப் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா, அது மினி கோவா, அதாவது வர்க்கலாவில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எங்கே பார்த்தாலும் ஃபாரினர்ஸாக இருப்பாங்க. அம்மா ரேட்டு எல்லாமே. இதுதான் சொல்கிறேன், எல்லாமே தான். எந்திரிச்சு நிற்கவே ஒக்கில்லையா அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்க. நல்ல பப் இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் இந்த எப்படி சொல்கிறது, நீங்கள் ஜாலியாக வைப் பண்ணிக்கினே டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம். யாரும் அவங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஃபுல்லாக ஃபீலிங்ஸ் தான் இங்கே ஃபுல்லாக வந்தீங்கனாலே. மார்க்கெட்குள்ளே வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், எல்லா இடத்துலையுமே கூட்டங்க. சரி என்னதான்டா இருக்குன்னு பார்த்தா, ஸ்ட்ரீட்டுக்கு தெருவு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கடை தான் வச்சுருக்கான். எல்லா ட்ரெஸ் கடையிலும் செம்ம கூட்டம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறது, நிறைய கடை இருக்குங்க, ஏகப்பட்ட கடை இருக்குங்க. அட்லீஸ்ட் கம்மியாக இருந்தாச்சுன்னா வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே ரேட் அதிகமாகுது. பட் ஆனால் எப்படி தான் வாங்குறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கே இப்போ ஒரு அமௌண்ட் வந்து தெரியும், நம்ம இந்த ட்ரெஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் போகும்னு. பட் ஆனால் அது வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்குறாங்க. அதுதான் எனக்கு ஷாக்கேங்க. அங்கே அது இல்லாமல் எல்லா கடையிலும் ஃபாரினர்ஸ் வர வந்து ட்ரெஸ்லாம் வாங்குறாங்களா, அவங்கள பார்க்கறதுக்குன்னே ஒரு கும்பல் வந்து கடையா அப்படி நிற்கிறானுங்க எல்லா இடத்துலையும். அப்போல்லாம் சார் டே பசங்களா இது கூட வாடா இவ்வளோ வாடா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பாதி ஸ்ட்ரீட்டை தாண்டிட்டோம். அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் இல்லை, ஷாப்பிங் ஸ்ட்ரீட். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே பர்ச்சேஸ் ஐட்டம் பண்ணுறது தான். பர்ச்சேஸ் பண்ணுறதுலேயும் உங்களுக்கு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, பப் இருக்குது. இல்லை டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது. நீ வந்து எனக்கு நார்த் இந்தியன் ஃபுட் வேணும், நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் இருக்குது. மெயினாக வந்து ஆர்ட்ஸ் தான் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. அதாவது சிற்பக்கலைகள் செதுக்கிறது, இந்த ட்ரீம் கேப்சர். இப்போ ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டான மேட்டர் என்னன்னா, இப்போ இந்த மின்னல் முரளி படம் பார்த்துருக்கீங்களே, அதில் ஹீரோ வந்து தாமஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு சத்தியமாக தெரியல அவருன்னு. என் ஃப்ரெண்டு சொன்னால் வந்து அவர் தான்டா அப்படின்னாரு. பட் நாங்கள் இல்லை அவர்லாம் கிடையாது, அவர்லாம் இங்கே வந்தால் ஃபுல்லாக ஃபேன்ஸ் அதிகம் பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஆனால் உண்மையிலேயே அவர்கிட்ட போயிட்டு ப்ரோ லைட்டாக வழி விடுங்க ப்ரோ சொல்லிட்டு கேட்டோம். அப்புறம் பார்த்தா ப்ரோ நீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மனுஷன் உண்மையிலேயே அடையாளமே தெரியல. அதாவது ஒரு ஆக்டர் மாதிரி கிடைக்கல. நானும் காமன் மனுஷன் தான்டா, நான் ஜாலியாக வரேன், சுற்றி பார்க்குறேன், என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்ததில்ல. ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹலோ கைஸ், நேற்று நைட்டு ஃபுல்லாக மார்க்கெட்லாம் சுற்றிட்டு வந்தோம். ஃபோன் வேறு சார்ஜர் இல்லை, இப்போ வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் நைட்டு எங்களோட ரூமுக்கு போகிறதுக்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வீடியோ காலத்தில் ஒரு 3 மணி 4 ஆகிடுச்சு. ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் எல்லாம் செஞ்சோம். பீச்சுக்கு போனோம், பீச்சில் போய் சுற்றிட்டு நல்லா எப்படி சொல்கிறது, தூங்குறதுக்கு வந்து தூக்கமே வரல. நம்ம இங்கே வந்தோம், ஸோ ஒன்றும் சுற்றி பார்க்கல. நல்லா ஃபுல் நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் காலைல ஏஞ்சிக்கவும் இல்லை. அப்புறம் காலைல வேறு வேக்மான் போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வேக்மான் தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வேக்மான் கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்னிங் நாங்கள் சாப்பிடவே இல்லையா. ஏன்னா கடையில் ஹோட்டல் போய் நின்னோம் ஒரு இடத்துல, ஃபுட்டு இல்லைன்ட்டாங்க. சரி அடுத்த ஹோட்டல் பார்த்தோம். அங்கே போனால் மெயின் டிஷ் இருக்குது, ஆனால் சைட் டிஷ் இல்லைன்ட்டாங்க. சைட் டிஷ் மீன்ஸ் இந்த கிரேவி மசாலா அதெல்லாம் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. சரி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரி லஞ்ச் வந்துடும், சரி போய் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போட்டால் ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கிறோம் போல். எங்கேயுமே வந்து பார்த்தா கடையும் இல்லை, சுற்றி எங்கே பார்த்தாலும் மழை தான். சரி ஒரு வழியாக வந்து வேகமான போயிடலாம், அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் பிரிட்ஜ் கிட்டே இருக்கோன்னு சொல்லிட்டு நாங்களும் ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் பிரிட்ஜ் கிளம்பி போயிட்டோம். பட் அங்கே தான் ட்விஸ்ட்டே வச்சிட்டாங்க. கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா ப்ரீ புக் பண்ணிவிட்டு போகணுமா, எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் அங்கே போனோடனே பார்த்தோன்னா புக்கிங்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இன்றைக்கி ப்ரீ புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு வர முடியும் உங்களால் அப்படின்னு. சரி நாங்களும் பார்த்தோம், ப்ரீ புக் அதுவும் க்ளோஸ்டா. ரெண்டாவது வந்து பேம்பூ ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது பக்கத்தில், அதுக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து பார்த்தோன்னா கூட்டம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்கிறனால சொல்லிவிட்டு அங்கேயும் போக முடியாமல் போயிடுச்சு. சரி வேகமானே வேணாண்டா ஸ்ட்ரைட்டாக மூணார் வண்டி உள்ளன்னு பார்த்தீங்கன்னா வண்டி பிடிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க.
நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சீட் பெல்ட்டு போடவே இல்லையா. ஸோ சீட் பெல்ட்டுக்கு ஃபைன் அடிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செக்கிங், அதாவது இப்போ ஆல்கஹால்லாம் வச்சுருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கங்கே செக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்து ரூட்டு, நாங்கள் வந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்தது. மூணார் இருது, அது ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் தான் கேட்டால் அதுதான் மெயின் ஹைவே அப்படின்றானுங்க. ஒரு வண்டி வருதுன்னா லாங்லேயே வந்து ஹைபீம் போட்டு, அப்புறமா ஐபிஎம் போட்டால் தான் தெரியும் வண்டி வருது வரல. ஏன்னா வந்து நாங்கள் போனதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டு. வண்டி நடுவில் ஓரமாக நின்னா கூட எதுவுமே பண்ண முடியாது. டவரும் இல்லை, எதுவுமே கிடையாது. என் கூட வந்தார் ஒருத்தர் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்து, அவர் செம்மையாக பயம்பூத்தி ஏறிவிட்டோம். புலி வருது, சிங்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்பிட்டார் வேறு. பயந்துங்கன்னே வந்து மூணார் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு, ஆமாம் ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் 10:45 ஏதோ சம்திங் 11 கிட்ட வந்து ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்ட உடனே எங்களுக்கு ரூம் வந்து தேடி பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எல்லாமே செம ரேட்டு ரூமு. எங்கள் போய் கிட்டத்தட்ட நான் இருந்த இடத்துக்கும் மூணார் ஜென்சனுக்கும் எங்கள் ரூமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும்.